அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி யூனிட் 10 இதுல கடைசி டாபிக்கான அந்த பனிப்போர் என்பதை பார்க்கலாம். பனிப்போர் எவ்வாறு ஆரம்பமானது? எப்படின்னா இரண்டாம் உலகப் போரின் முடிவிற்கு பிறகு ஆரம்பமானது. அடுத்து இரண்டாவது கேள்வி, பனிப்போர் முக்கியமாக எந்த இரு நாடுகளுக்கு இடையே நடந்தது? சரியான பதில் அமெரிக்கா, ஐக்கிய நாடுகள் மற்றும் சோவியத் யூனியன். அடுத்து மூன்றாவது கேள்வி, பனிப்போரின் காலகட்டம் எது? இதற்கு சரியான பதில் 1947 முதல் 1991 வரை, ரஷ்யா சிதைவுறும் வரை பனிப்போர் காலகட்டம் அமெரிக்காவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையே நடைபெற்றது. அடுத்து, பனிப்போர் என்பது எந்த வகை போர்? இது உளவு மற்றும் அரசியலில் போட்டி. இந்த முதலாளித்துவமா சமத்துவமா சோசியலிசமா அப்படின்ற போட்டி. அமெரிக்கா முதலாளித்துவம் சார்பாகவும் ரஷ்யா சோசியலிசம் சார்பாகவும் இந்த உலக நாடுகளுக்கு இடையே ஏற்பட்ட இரண்டு அணி போட்டி தான் பனிப்போர். அடுத்து, முதல் முறையாக பனிப்போர் என்று குறிப்பிடும் சொல் யார்? பனிப்போர் என்ற சொல்லை குறிப்பிட்டவர் யார் முதலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ஆர்வெல் என்பவர் தான் இந்த பனிப்போர் என்ற வார்த்தையை முதலாக கூறியவர். அடுத்து, பனிப்போரின் சூடான யுத்தம் எது? இதற்கு சரியான பதில் வியட்நாம் போர் மற்றும் கொரியா போர். இரண்டுமே பனிப்போர்ல மிக முக்கியமான ஒரு யுத்தமாக கருதப்படுகிறது. அமெரிக்காவின் பனிப்போரின் முழு அழைப்பு சொல் எது? எதுன்னு பாத்தீங்கன்னா ட்ரூமன் திட்டம் அல்லது ட்ரூமன் டாக்ட்ரின். என்னன்னா சோசியலிசம் பக்கம் போகாமல் அந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு நிதி உதவி வழங்குவது தான் அமெரிக்க பனிப்போரின் முக்கியமான ஒரு திட்டம். அதுதான் ட்ரூமன் திட்டம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து, பெர்லின் சுவர் எங்கு அமைந்தது? எதுன்னு பாத்தீங்கன்னா பெர்லினில் அமைந்தது. மேற்கு ஜெர்மனி கிழக்கு ஜெர்மனி என்று இரண்டாக பிரித்தது. மேற்கு ஜெர்மனி அமெரிக்கா முதலாளித்துவமும், கிழக்கு ஜெர்மனியில சோவியத் ரஷ்யாவின் அந்த சமதர்ம பொருளாதாரமும் பின்பற்றப்பட்டன. பெர்லின் சுவர் எந்த ஆண்டு கட்டப்பட்டது? இதற்கு சரியான பதில் 1961 ஆண்டு கட்டப்பட்டது. அடுத்து, கியூபா ஏவுகுண்டு நெருக்கடி எப்போது நடந்தது? இதற்கு சரியான பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா 1962. கியூபாவிற்கும் அமெரிக்காவுக்கும் இடையே கடுமையான ஒரு நெருக்கடி இருந்தது. அடுத்து, பனிப்போரின் போது அமெரிக்கா மற்றும் சோவியத் யூனியனுக்கு இடையே இயக்கிய உளவு அமைப்பு எது? இதற்கு என்ன பதில் பண்ணா CIA KTS. இந்த CIAவுக்கும் KTSக்கும் விளக்கம் என்ன அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. பனிப்போரின் முக்கிய காரணம் என்ன? இதற்கு சரியான பதில் அரசியல்வாதம் மற்றும் பொருளாதார செயல்பாடு. சமத்துவமா முதலாளித்துவமா? அடுத்து, பனிப்போரின் ஒரு முக்கிய நிகழ்வு எது? இதற்கு சரியான பதில் விண்வெளி தோற்றம் மற்றும் போட்டி. இந்த ஏவுகணைகள் அதுக்கப்புறம் என்ன இந்த நாசா இது மாதிரிலாம் அமைக்கிறாங்க விண்வெளிக்கான ஒரு போட்டி. நாசா எப்பொழுது நிறுவப்பட்டது? இது அமெரிக்காவில் இருக்கிற அந்த விண்வெளி நிறுவனம் பெயர் என்ன அப்படின்ட்டு ஃபுல் ஃபார்ம் என்னன்னு சொல்லுங்க. 1958 நிறுவப்பட்டது. அடுத்தது, சோவியத் யூனியன் அதாவது இந்த ரஷ்ய நாடு எப்போது சிதறியது? எப்போது சிதறினா 1991 சிதறியது. அதோடு பனிப்போர் முடிவுக்கு வந்தது. பனிப்போரின் போது பிரிட்டன் தன் நாட்டை எப்படி பராமரித்தது? என்னன்னா நடுநிலையாக செயல்பட்டது. பனிப்போரின் போது அமெரிக்க ஜனாதிபதி யார்? ஹாரி ட்ரூமன், ஐசனோவர், ஜான் எஃப் கென்னடி. அப்போ எல்லாமே பனிப்போரின் போது அமெரிக்க ஜனாதிபதியாக தான் இருந்தார்கள். பனிப்போரை தடுக்க எந்த அமைப்புகள் உருவாயின? இதற்கு சரியான பதில் நாட்டோ மற்றும் வார்சா உடன்படிக்கை. இரண்டுமே சரியானது. வார்சா பாக்ட். அமெரிக்கா எவ்வளவு அணுகுண்டுகள் வைத்திருந்தது? என்னன்னா கிட்டத்தட்ட சுமார் 30,000 அணுகுண்டுகள் வைத்திருந்தது. ஆனா அமெரிக்காவோட ரஷ்யாவிடம் தான் அணுகுண்டுகள் அதிகமாக உள்ளன. பனிப்போரின் போது நடத்திய மிக ஒரு கடுமையான போர் எது? கீழ்கண்டவற்றில் பாத்தீங்கன்னா கொரியா போர் மிக கடுமையான போர். அமெரிக்க ஜனாதிபதி ஜான் எஃப் கென்னடியின் பார்வையில் பனிப்போரின் மிக மோசமான நிகழ்வு எது? எதுனா கியூபா ஏவுகுண்டு நெருக்கடி.
பனிப்போரின் போது சீனாவின் பங்கு என்ன? என்னன்னா சோவியத் யூனியனுடன் கூட்டணி. அடுத்து, பனிப்போரின் போது நடத்திய மிக பிரபலமான அணு ஆயுத சோதனை எது? எதுனா பி, ஹைட்ரஜன் வெடிகுண்டு சோதனை. பனிப்போரை எதிர்த்து உருவான அமைப்பு எது? எதுனா நேட்டோ மற்றும் வார்சா பாக்ட். அப்போ ஏ மற்றும் பி இவை இரண்டும். வியட்நாம் போர் எப்போது நடந்தது? இதுக்கு சரியான பதில் 1955 இருந்து 1975 வரை வியட்நாம் போர். பனிப்போரின் போது பரஸ்பர அச்சுறுத்தல் கூடியது எப்போது? சரியான பதில் 1960 இருந்து 1962 வரை. ரொம்ப பரஸ்பரமான ஒரு அச்சுறுத்தல் நிலவிய காலம். பனிப்போரின் போது யார் முக்கிய சோவியத் தலைவர்? யார்னா குருஷேவ். அவர் தான் மிக முக்கியமான சோவியத் தலைவர். பனிப்போரின் போது அமெரிக்கா வெளியிட்ட கொள்கை, கோல்டு வாரின் போது என்னன்னா ட்ரூமேன் டாக்டரின், ட்ரூமேன் திட்டம். பனிப்போரின் போது உலகின் முதல் செயற்கைக்கோள் எப்போது விண்ணில் விடப்பட்டது? சரியான பதில் 1957. ரஷ்யா தான் ஸ்புட்னிக் எனப்படும் செயற்கைக்கோளை முதலாக விண்ணில் ஏவியது. அடுத்து, நேட்டோ உருவாக்கப்பட்டது எப்போது? இதற்கு சரியான பதில் 1949 என்பது சரி. அடுத்து, வார்சா பாக்ட் அமைப்பு உருவான ஆண்டு எது? இதற்கு சரியான பதில் 1955. பனிப்போரின் போது முழு அணு ஆயுத கொள்கையை அதிகரித்த நாடு எது? சோவியத் யூனியன். அவங்க கிட்ட தான் அதிகமான அணு ஆயுதம் இருக்கிறது. பனிப்போரின் போது கியூபாவில் எந்த நாடு ஆதிக்கம் கொண்டது? இதுதான் சோவியத் யூனியன். அவங்களோட அந்த ஒரு அணு ஆயுத தளத்தை தான் கியூபால வைக்கும் போது அமெரிக்காவிற்கும் கியூபாவிற்கும் இடையே ஒரு நெருக்கடி ஏற்படுகிறது. பனிப்போரின் பொது முடிவில் உலகில் ஏற்பட்ட முக்கிய மாற்றம் என்னன்னா பனிப்போரின் முடிவு மற்றும் சோவியத் யூனியனின் வீழ்ச்சி. சோவியத் யூனியன் 1991 சிதறுண்டது. பனிப்போரின் போது ஏதேனும் நேரடி சண்டை நடைபெற்றதா? ஆம், கொரியா போர் மற்றும் வியட்நாம் போர். பனிப்போரின் போது இராணுவ அலைகளில் பயன்படுத்தப்பட்ட முக்கிய ஆயுதம் எது? என்னன்னா அணு ஆயுதம். இரண்டு நாடுகளிடையுமே அணு ஆயுதம் இருந்தது, அமெரிக்கா மற்றும் சோவியத் ரஷ்யா. பனிப்போரின் போது அமெரிக்காவின் முக்கிய கொள்கை எது? எதுனா பி, தடுப்பு கொள்கை. எந்த நாட்டின் ஜனாதிபதி சுவரை விழுங்குங்கள் என்று பிரபலமாக கூறினார்? யாருன்னா அமெரிக்கா. பனிப்போரின் போது அமைந்த நேட்டோ அமைப்பின் நோக்கம் என்ன? இதற்கு என்னன்னு பாத்தீங்கன்னா பரஸ்பர கூட்டமைப்பு குழுவினர் நேட்டோ. பனிப்போரின் போது முக்கிய சிதைவு நிகழ்வு எது? எதுனா பெர்லின் சுவர் வீழ்ச்சி. பனிப்போரின் போது செய்த மிகப்பெரிய அணு ஆயுத சோதனை எது? இதற்கு சரியான பதில் சோவியத்தில் மிகப்பெரிய அணு ஆயுத சோதனை நடத்தப்பட்டது. பனிப்போரின் இறுதியில் சோவியத் யூனியன் பிரிக்கப்பட்ட போது யார் அதன் இறுதி சட்டப்பேரவை தலைவராக இருந்தார்? கோர்பச்சோவ். பனிப்போரின் போது எந்த ஆண்டு கொரியா பிரிக்கப்பட்டது? சரியான பதில் 1945. வடகொரியா, தென்கொரியா. பனிப்போரின் போது எந்த நாடு உலகின் முதல் அணு ஆயுதத்தை வெற்றிகரமாக உருவாக்கியது? சரியான பதில் அமெரிக்கா. ஏதாவது ஒரு தொகுப்பு உருவாக்கப்பட்டு இரு உலக பகுதிகளுக்கும் ஒரு சர்வதேச அமைதி ஏற்படுத்தியது எது? சரியான பதில் ஏ, ஐக்கிய நாடுகள் சபை. பனிப்போரின் போது உலகில் உளவு நடவடிக்கைகள் அதிகரித்தன. அந்த அமைப்புகள் என்ன? அதற்கு சரியான பதில் ஏ, CIA மற்றும் KGB. நன்றி.